டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் இந்த சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு தரப்பினராலும் எதிர்க்கப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த அவசர கதியில் மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டிருப்பதாக கூறியிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு முற்றிலும் எதிரானது என்று கூறியுள்ளார். இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் முற்றிலும் எதிரானது என்றும் சிறுபான்மை சமூகத்தினர் மற்றும் முகாம்வாழ் தமிழர்கள் நலனுக்கும் இச்சட்டம் எதிரானது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனால்தான் 2021 செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக தீர்மானத்தை முன்மொழிந்து அதனை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியதாக முதலமைச்சர் தனது அறிக்கையில் நினைவு கூர்ந்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்தில் இருந்து தப்பிப்பதற்காக மக்களை திசை திருப்பும் நோக்கத்துடன் தேர்தல் அரசியலுக்காக இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்களோ என்று கருத வேண்டியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்திய மக்களிடையே பேதங்களை தோற்றுவிக்க வழிவகை செய்யும் இந்த சட்டத்தால் எந்தவித நன்மையும் இருக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் இந்த சட்டம் முற்றிலும் தேவையற்ற ஒன்று, ரத்து செய்யப்பட வேண்டிய ஒன்று என்று கூறியுள்ளார். மத்திய அரசு நிறைவேற்றியிருக்கும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற எந்த வகையிலும் அரசு இடமளிக்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் எந்த ஒரு சட்டத்திற்கும் தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்காது என்று உறுதியாக தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சிஏஏவை அமல்படுத்த மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ள நிலையில் அதற்கான வாய்ப்புகள் என்ன என்பதை விளக்குகிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் மாநில பங்கு எப்படி இருக்க முடியும்? அடிப்படை அகைன் ஐ கோ ஃபார் தி பாட்டம் क्वेश्चन. யூ ஆர் இந்தியன். நீ தமிழன்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு வச்சுட்டு உட்கார்ந்து முடியுமா? யோசிச்சு பாருங்க. அல்லது நான் ஒரு கன்னடியன், நான் ஒரு பெங்காலி அப்படின்னு இந்தியாவில் வாழ முடியும் உங்களால? ஸோ குடியுரிமை என்பது இந்திய குடியுரிமையா தமிழ்நாட்டு குடியுரிமையா? யோசிச்சு பாருங்க. ஓகே, ரெண்டு குடியுரிமை பிரிக்கிறீங்களா நீங்க? தமிழ்நாட்டு குடியுரிமை சார். அப்போ தமிழ்நாட்டு குடியுரிமை மட்டும் இருந்ததுன்னா நீங்க ஆந்திராவுக்கு போறதுக்கு பெருமை வாங்கிட்டு விசா வாங்கிட்டு போயிடலா? இந்திய குடியுரிமை இருக்கிற காரணத்தால் தான் இந்தியாவில் ஒரு மூல முடுக்கு போகக்கூடிய உரிமைகள் உங்களுக்கு இருக்கு. விசா தேவையில்லை. நீங்க இங்கே இலங்கைக்கு போனா விசா தேவை. இப்ப இன்றைக்கு உலகம் பறந்து வரும்போது விசா தேவையில்லைங்கிற அளவுக்கு இந்தியனா இருந்தா விசா தேவைன்னு சொல்ற அளவுக்கு உலகத்துல வரவேற்க தயாராக்காங்க. அப்ப இந்திய குடிமை இருக்க போய் தானே உனக்கு விசா இல்லைன்னு சொல்றான். தாய்லாந்துலயும் அல்லது மற்ற கண்ட்ரிலையும் நீ வந்தா தேவையில்லை, விசிட் விசா வாங்கினா போதும், வந்த உடனே ஏர்போர்ட்ல இறங்கின உடனே விசா கொடுத்துரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடிப்படைகளை உங்களுடைய உரிமைகளை புரிஞ்சுக்கிடுங்க சார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ஆதரிக்கும் எதிர்க்கும் மாநிலங்கள் எவை? எதற்காக அந்த மாநிலங்கள் எதிர்க்கின்றன? கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்கள் எதிர்ப்பதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் விக்ரம் ரவிசங்கர். மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி சிஏஏ சட்ட விதிகள் அறிவிக்கப்பட்டு சட்டம் நாடு முழுக்க அமல்படுத்தப்படும்னு சொன்னாங்க. சொன்னபடி செஞ்சுட்டாங்க. ஆனா இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிரான போராட்டங்களும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. சட்ட திருத்தத்தை எதிர்க்கிற மாநிலங்களும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிறதா இல்லை. பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்கள் அத்தனையிலையும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிற நிலையில தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் இந்த 3 மாநில அரசுகளும் தங்களுடைய மாநிலத்துல குடியுரிமை திருத்தச் சட்டம் நிச்சயம் அமல்படுத்தப்படாதுன்னு திட்டவட்டமா சொல்றாங்க. அதுக்கான காரணங்களா சொல்லப்படுறது என்னன்னு விரிவா பார்க்கலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசமே குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க சிஏஏ சட்டத்தில் இடமில்லைங்கிறது தான் தமிழ்நாடு இந்த சட்டத்தை எதிர்க்கிறதுக்கான முக்கிய காரணமா இருக்கு.
சட்டம் அமலுக்கு வந்துட்டதா அறிவிக்கப்பட்டதை அடுத்து குடியுரிமைங்கிற மனிதநேய கொள்கையை மதத்தாலும் இனத்தாலும் வேறுபடுத்துற பிளவுவாத கொள்கையா பாஜக அரசு மாத்திடுச்சுன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில வகுப்புவாத பிளவுகளுக்கு இந்த சட்டம் வழிவகுக்குங்கிறது தான் எதிர்ப்புக்கான பிரதான காரணமா முன்வைக்கப்படுது. இந்த சட்டத்துக்கு எதிராக முதல்ல தீர்மானம் நிறைவேற்றினது கேரள அரசு தான். அரசமைப்பு சட்டத்துக்கு சிஏஏ எதிரானதுன்னு சொல்லி மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததும் கேரள அரசு தான். முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்களா மாற்றுறதையே நோக்கமாக கொண்ட குடியுரிமை திருத்த சட்டம் கேரளாவில் செயல்படுத்தப்படாதுன்னு முதலமைச்சர் பினராயி விஜயன் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. மக்களிடையே பாகுபாட்டை ஏற்படுத்துகிற எதையும் நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்கிறாங்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. சட்டம் இயற்றப்பட்டு 4 வருஷம் கடந்து லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட சில நாட்கள் மட்டுமே இருக்கும்போது ஏன் அறிவிக்கணும், எல்லாம் அரசியல் காரணம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வங்கதேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்த மாதுவா சமூகத்தைச் சேர்ந்த இந்து அகதிகள் நிறைய பேரும் மேற்கு வங்கத்தில் இருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த சட்டத்தை அமல்படுத்தணும்னு மாதுவா சமூகத்தினர் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இப்போ சிஏஏ அமலுக்கு வந்திருக்கிறது மக்களவை தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. மம்தா பானர்ஜி சொல்கிற அரசியல் காரணம் இதுவாக கூட இருக்கலாம். இது மட்டுமல்ல, ரம்ஜான் பண்டிகை தொடங்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஏன் இதை அறிவிக்கணுங்கிற சென்சிட்டிவான ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்காங்க மம்தா பானர்ஜி. வாக்கு வங்கி அரசியலுக்காகவே சிஏஏ சட்டத்தை காங்கிரஸ் எதிர்த்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். தெலுங்கானாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் உரையாற்றினார். 10 ஆண்டுகளில் ஊழல் இல்லாத ஆட்சியை மோடி கொடுத்துள்ளார் என்றும் அமித்ஷா கூறினார். ராமர் கோவில் கட்டுவதை காங்கிரஸ் 70 ஆண்டுகள் தாமதப்படுத்தியதும் என்றும் மோடியின் வாக்குறுதிப்படி தற்போது ராமர் கோவில் கட்டப்பட்டது என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார். மேலும் வாக்கு வங்கி அரசியல் காரணமாக காங்கிரஸ் கட்சி சிஏஏவை எதிர்த்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தங்களது மதத்தை காப்பாற்ற இந்தியாவிற்கு வந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு குடியுரிமை வழங்கி கௌரவிக்கும் பணியை பிரதமர் மோடி தொடங்கியிருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட்டதை அடுத்து குடியுரிமை கோருவோர் மொபைல் செயலி மூலம் விண்ணப்பம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிஏஏ 2019 என்கிற பெயரில் மொபைல் செயலியை உருவாக்க மத்திய உள்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவில் குடியேறிய இஸ்லாமியர் அல்லாதவர்கள் செயலி மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் இந்திய குடியுரிமைக்காக விண்ணப்பிக்கலாம் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. குடியுரிமைக்கு விண்ணப்பம் செய்வதற்கான வலைதளம் உள்துறை அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து தேர்தல் பத்திர விவரங்களை எஸ்பிஐ வங்கி சமர்ப்பித்துள்ளது. மத்திய அரசின் தேர்தல் நன்கொடை பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருந்த நிலையில் தேர்தல் பத்திர விவரங்களை சமர்ப்பிக்க எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் தேர்தல் பத்திர விவரங்களை சமர்ப்பிக்க ஜூன் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ வங்கி முறையிட்டது. இதை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் இன்று மாலை 5:30 மணிக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை சமர்ப்பிக்க எஸ்பிஐக்கு உத்தரவிட்டது. அதோடு வரும் 15ஆம் தேதி தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வெளியிடவும் உத்தரவிட்டிருந்தது. உத்தரவை பின்பற்ற தவறும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் விதித்த கெடுவுக்கு தேர்தல் பத்திர விவரங்களை எஸ்பிஐக்கு வங்கி அனுப்பி வைத்துள்ளது. இதனையடுத்து தேர்தல் பத்திர விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதை தேர்தல் ஆணையம் எக்ஸ் வலைதளம் வாயிலாக உறுதிப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் வரும் 15ஆம் தேதி பத்திர விவரங்கள் தேர்தல் ஆணைய இணையதள பக்கத்தில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தீர்ப்பை நிறுத்தி வைக்க கோரி குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. குடியரசுத் தலைவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் கருத்து கேட்க வேண்டும் என்றும் கருத்து கேட்கும் வரை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தாமல் நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.